ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அக்ரி வித் மீ. இன்றைய எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐப்பசி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி மட்டும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விவசாய கண்காட்சி தொடர்பான தொகுப்பை தான் நான் இதில் பார்க்க போகிறோம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு சூழல் நியமான லேபரான விவசாய யுகம் நோக்கி எனும் துணைப்பொருளாலான வடமாகாண விவசாய கண்காட்சி திருநெல்வேலியில் அமைந்துள்ள விவசாய திணைக்களத்தின் இணைந்த வளாகத்தில் 2/10/2024 தொடக்கம் 4/10/2024 வரை நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டுக்கான வடமாகாண விவசாய கண்காட்சியானது வடமாகாண விவசாய அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் வடமாகாண விவசாய திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டது மற்றும் இந்த கண்காட்சியிலே பல்வேறுபட்ட திணைக்களங்கள் பங்கு பற்றியிருந்தன. கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வுகளில் வடமாகாண ஆளுநர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். கண்காட்சியின் முகப்பகுதியானது மிகவும் அழகான முறையிலே அமைக்கப்பட்டிருந்தது. அதனை கடந்து உள்ளே செல்லும்போது இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியின் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதற்கடுத்தபடியாக விவசாய திணைக்களத்தின் விதைகள் மற்றும் நாற்றுக்கள் விற்கும் பகுதி காணப்பட்டது. இந்த பகுதியில் அதிகளவான பார்வையாளர்கள் நாற்றுக்களையும் விதைகளையும் வாங்கி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த கண்காட்சியிலே அதிகளவான பாடசாலை மாணவர்கள் கலந்து சிறப்பித்தனர். அதற்கடுத்தபடியாக பரந்தன் விவசாய கல்லூரி மற்றும் ஏனைய சில விவசாய கல்லூரிகள் தொடர்பான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து பனை உற்பத்தி சபையினரின் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அங்கு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் பனையின் பெறுமதிசீர் உற்பத்திகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து விவசாய திணைக்களத்தின் இயந்திரவியல் பகுதி காணப்பட்டது. அங்கே ஒவ்வொரு இயந்திரங்கள் தொடர்பாகவும் வளவர்களால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அதற்கடுத்தபடியாக கண்காட்சியின் மிக அழகான பகுதியாக இந்த நகர்ப்புற தோட்டம் என்ற பகுதி காணப்பட்டது. இந்த பகுதியில் நகர்ப்புறங்களில் எவ்வாறு வீட்டுத் தோட்டம் அமைக்கலாம் என்ற புதிய தொழில்நுட்பங்கள் பல அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மற்றும் பார்வையாளரின் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையிலே இந்த பகுதி காணப்பட்டது. அந்த பகுதியில் செல்லும் போது பல்வேறுபட்ட தாவரங்கள் பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்தன மற்றும் அங்கே ஒவ்வொரு முறைகளாக எவ்வாறு வீட்டுத் தோட்டம் அமைக்கலாம் என்பது தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மற்றும் விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் அங்கு நின்று பார்வையாளர்கள் தெளிவூட்டினர். குறிப்பாக இந்த பகுதிகளிலே உதாரணமாக இந்த ஏணி முறை மற்றும் ஊஞ்சல் முறை, கூம்பு முறை போன்ற பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மற்றும் இந்த பகுதிகளில் அசோலா செய்கை தொடர்பாகவும் பார்வையாளர் புகைப்படம் எடுப்பதற்கு சில இடங்களும் மிக அழகாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. அடுத்தபடியாக இந்த கண்காட்சியிலே தாயின் கேப் பிரைவேட் லிமிடெட் மற்றும் இந்திரா குரூப் ஆகிய விவசாய கம்பெனிகளின் பகுதி அமைந்திருந்தது. இந்த பகுதிகளில் அவர்களின் நிறுவனங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பல்வேறுபட்ட இயந்திரங்கள் தொடர்பாக அவர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த பகுதிகளில் நாற்று நடும் இயந்திரம் மற்றும் ஊடடிக்கும் பெரிய இயந்திரம், ஊடடிக்கும் சிறிய இயந்திரம் ஆகியன காட்சிப்படுத்தப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உயிர்வாயு உற்பத்தி செயல்முறைகளும் அங்கே விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பகுதிகளில் முக்கியமாக அதிக பார்வையாளர்களை கவனம் ஈர்த்த விடயமாக இந்த சோலார் மூலம் இறைக்கும் நீர் இயந்திரம் காணப்பட்டது. அடுத்தபடியாக விவசாய திணைக்களத்தின் பயிற்சி முகாம், விவசாய ஆராய்ச்சி பிரிவு, நாட்டு மேடை பிரிவு, தேனி வளர்ப்பு பிரிவு, பல பயிற்சி பிரிவுக்கு நாம் செல்வோமாக இருந்தால் அதன் ஆரம்பகட்டங்களிலே பயிற்சி முகாமுக்கான கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்தால் நெல்லின் இனங்களும் அவற்றின் சிறப்பியல்புகள் மற்றும் நெல் விதைப்பு முறைகள் போன்றன காட்சிப்படுத்தப்பட்டு விளக்கமளிக்கப்பட்டிருந்தன மற்றும் மறுவயல் செய்கை தொடர்பாகவும் அங்கே விளக்கமளிக்கப்பட்டது. விவசாயத்தில் ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் அதுக்கு எதிர்ப்புத்தன்மையான நெல்லினங்கள் தொடர்பாகவும் அங்கே விளக்கமளிக்கப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக நாற்று மேடை பகுதி காணப்பட்டது. அந்த நாற்று மேடை பகுதியிலே நாற்று மேடைகளின் வகைகள், உதாரணமாக உயர்வாத்தி நாற்று மேடை, தாழ்வாத்தி நாற்று மேடை, டபோக் நாற்று மேடை ஆகிய நாற்று மேடை முறைகள் அங்கே தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மற்றும் அந்த பகுதிகளிலே நாற்று மேடை தொற்று நீக்கம் தொடர்பான சில பகுதிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதிலும் குறிப்பாக இந்த பொலித்தீனால் தொற்று நீக்கல் மற்றும் எரித்தல் மற்றும் ரசாயன முறை ஆகியன காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதற்கு அடுத்த பகுதியாக தேனீ வளர்ப்பு பகுதி மிகவும் அழகான முகப்புடன் காணப்பட்டது. அந்த பகுதியில் தேனீ வளர்ப்பில் தேவையான உபகரணங்கள் மற்றும் மாதிரி தேனீப்பெட்டிகள் ஆகியன வைத்து விவசாய பேராசிரியர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பகுதியும் பார்வையாளர்களை அதிகம் கவனம் ஈர்த்த பகுதியாக காணப்பட்டது. அடுத்த பகுதியாக மூடுபடையுடனான என்ஆர்சிஜே எனும் பகுதி காணப்பட்டது. அங்கே விவசாய பேராசிரியர்களால் அதன் தொழில்நுட்பம் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அடுத்த பகுதியாக மீண்டும் விவசாய உபகரணங்களின் பகுதி காணப்பட்டது. அந்த பகுதியிலே துளையிடும் கருவி, விதையிடு கருவி மற்றும் கலப்பைகள் மற்றும் தூளாக்கும் கருவி ஆகியன காட்சிப்படுத்தப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அடுத்த பகுதியாக உயிர்கரி உற்பத்தி, அதாவது கருக்கிய உமி உற்பத்தி எனும் பகுதி காணப்பட்டது. இங்கே அந்த குந்தாணி என அழைக்கப்படும் அந்த அமைப்பினூடாக கருக்கிய உமியை எவ்வாறு எரிப்பேற்றுக் கொள்வது என்பது தொடர்பாக செய்முறை காட்டப்பட்டிருந்தது. இந்த பகுதியும் அதிகமான மாணவர்கள் பார்வையிட்டு சென்றனர். அடுத்த பகுதியாக கட்டுப்பாட்டு இல்லம், அதாவது நெட்கவுஸுக்குள்ளே கூவா, மிளகாய் மற்றும் தக்காளி ஆகிய செய்கைகள் மிக அழகாக செய்யப்பட்டிருந்தன. இந்த பகுதியும் அதிகளவான தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டதுடன் அதிகளவான விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் இதிலே பலனடைந்து கொண்டனர். அடுத்த பிரிவாக கால்நடை திணைக்களத்தின் கால்நடை பிரிவு அமைந்திருந்தது. இந்த பிரிவிலே ஒவ்வொரு இன ஆடுகள், ஒவ்வொரு இன மாடுகள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் செயற்கை முறை கருத்தரித்தல் எப்படி செய்வது என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அடுத்த பிரிவாக மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தின் பயிற்சிகை பகுதிக்கு நாம்
உள்ளே செல்லும்போது ஆரம்பத்திலேயே கோப்பி கன்றுகள் மிக அழகாக காணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பூசணி மற்றும் கீரை வகைகள் மிக அழகாக ஒவ்வொரு வித்தியாசமான கீரைகள் அங்கே பயிரிடப்பட்டு காணப்பட்டிருந்தன. அதன் எதிர்ப்புறங்களிலே பூசணி, அதாவது பூசணியானது ஒவ்வொரு இனமாக, உதாரணமாக ராஜா, துபாய் ஆகிய இனங்கள் அர்ஜுனா போன்ற இனங்கள் தனித்தனியாக பயிரிடப்பட்டு வித்தியாசங்கள் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பூசணிக்கு எதிர்ப்புறத்திலே முருங்கையுடன் கூடிய பயிர்ச்செய்கை அங்கே காணப்பட்டது. மிகவும் அழகாக வரிசையில் முருங்கை நடப்பட்டு அங்கே காணப்பட்டிருந்தது. அதனை கடந்து நாம் செல்லும்போது பப்பாச்செய்கை காணப்பட்டது. அதனுடன் சிறந்த விவசாய நடைமுறைகள் தொடர்பாக உத்தியோகத்தினால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அங்கே தனிநில பப்பா கன்றுகள் மிக அழகாக நடப்பட்டு பராமரிக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து வாழை பகுதி காணப்பட்டது. இந்த பகுதியானது மிகவும் ஒரு பயனுள்ள பகுதியாக காணப்பட்டது. குறிப்பாக இந்த விவசாயம் கேட்கும் மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமான பகுதியாக காணப்பட்டது. அதாவது ஒவ்வொரு இனங்களாக வாழைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அது வாழை குலைகள் பொலித்தீனால் மூடப்பட்டு அது தொடர்பான விளக்கம் விவசாய துறையினரால் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாழையுடன் கூடிய ஊடுபயிர்ச்செய்கையாக பயறு, கவுப்பி, உளுந்து ஆகியன போடப்பட்டு மிகவும் அழகான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்தது பார்வையாளர்களால் காணக்கூடியதாக காணப்பட்டது. அந்த அழகான பகுதியை கடந்து செல்லும்போது பாகல் செய்கை எனும் பகுதி காணப்பட்டது. குறிப்பாக இந்த பாகல் செய்கையிலே இந்த மஸ்லின் துணியிலான பராமரிப்பு முறை தொடர்பாக மிக சிறப்பாக விவசாய துறையினரால் தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த மஞ்சள் நோய் எனப்படும் இந்த வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மஸ்லின் நோய் பாய்ப்பதாக விவசாய துறையினர்கள் தெளிவுபடுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாகல் செய்கை, அதற்கு பாகலுக்கு பொலித்தீன் உரையிடல் ஏன், இதற்கான அவசியம் என்ன என்பது தொடர்பாகவும் விவசாய துறையினரால் தெளிவுபடுத்தப்பட்டது. அந்த பாகல் செய்கையை கடந்து நாம் செல்லும்போது மஞ்சள் நிற ஒட்டும்பொறிகள் வைக்கப்பட்டு பூச்சிகளை கவரும் விதமாக அமைந்திருந்தது. அடுத்தபடியாக நமது உலர்வலிய மரக்கறிகளான வெண்டி, கத்தரி ஆகியனும் பயிரிடப்பட்டிருந்தன. அத்துடன் தானிய வகைகளான குரக்கன், நெருங்கு, சாமை போன்ற தானிய வகைகளும் மேல்நாட்டு பயிர்களான கேரட், பீட்ரூட் போன்றனவும் அந்த பகுதிகளிலே பயிரிடப்பட்டு அழகாக பராமரிக்கப்பட்டிருந்தன. அதற்கு அடுத்தபடியாக சுதேச வைத்திய திணைக்களத்தினால் மூலிகை கண்காட்சி எனும் பகுதி மிக அழகாக அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே மூலிகைகள் தொடர்பாக சிறப்பான விளக்கம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் அடுத்த பகுதியை நோக்கி செல்லும்போது கருணைக்கிழங்குகள் ஓரங்களில் அமைக்கப்பட்டு மிகவும் அழகாக பராமரிக்கப்பட்டு கண்களுக்கு குளிர்ச்சியாக காணப்பட்டது. அந்த பகுதியை கடந்து செல்லும்போது வெங்காய இனங்கள், அதாவது ஒவ்வொரு வெங்காய இனங்கள் அதன் வேறுபாடு தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதனை கடந்து செல்லும்போது கொடிப்பயிர்கள் வளைவுகளிலே மிக அழகாக வளர்க்கப்பட்டு அதன் காய்த்து மிகவும் அழகாக காணப்பட்டது. அந்த பகுதியில் அதிகமான பார்வையாளர்கள் என்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனை கடந்து நமது இயற்கை விவசாயம் எனும் பகுதி காணப்பட்டது. அந்த இயற்கை விவசாய பகுதியிலே மண்புழு உரம் எவ்வாறு தயாரிப்பது என்பது தொடர்பாகவும் இயற்கை திரவ பசலைகள் எவ்வாறு உருவாக்குவது, இயற்கை திரவ பசலைகள் எவ்வாறு என்னென்ன உள்ளது என்பது தொடர்பாகவும் தெளிவுபடுத்தப்பட்டது. அதனை கடந்து பீர்க்கு நாளான புடோல் நாளான பந்தல் காணப்பட்டது. அதால் செல்லும்போது காளான் வளர்ப்பு தொடர்பாக விவசாய பகுதிகள் மிகவும் தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டு கொண்டது. இந்த பகுதியும் பார்வையாளர்களை அதிகம் கவனமீர்த்த பகுதியாக காணப்பட்டது. அடுத்த கூடாரமாக மண்ணின்றிய பயிற்சிகை எனும் கூடாரம் காணப்பட்டது. அந்த கூடாரத்தினுள்ளே மிகவும் அழகான முறையில் புதிய தொழில்நுட்பத்திலான மண்ணின்றிய முறையில் எவ்வாறு தாவரங்களை வளர்ப்பது என்பது தொடர்பான செய்முறை விளக்கங்கள் மிக அழகாக காட்சிப்பட்டிருந்தது. உதாரணமாக இந்த ரெஜிவம் பெட்டியில் எவ்வாறு நாங்கள் மண் இல்லாமல் பயிர் செய்யலாம் என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த ரெஜிவம் பெட்டியில் வைக்கப்பட்ட தாவரங்கள் எவ்வாறு வேரூன்றி காணப்பட்டது என்பதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியாக பல்கலைக்கழகமாக அமைக்கப்பட்ட கூடாரம் காணப்பட்டது. இந்த பகுதியிலே நோய்பீடை கட்டுப்பாடுகள், ஒருங்கிணைந்த விவசாய நடைமுறைகள் எவ்வாறு என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விளக்கங்களுடன் பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கே சமூகம் அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பூச்சிகள், பீடைகள் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாகவும் பல்கலைக்கழக மாணவர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக ஒருங்கிணைந்த பயிற்சிகை என்றால் என்ன, ஒருங்கிணைந்த பயிற்சியை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாகவும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு கம்பெனிகளினதும் பகுதி அமைந்திருந்தது. ஒவ்வொரு கம்பெனிகளும் தங்களுடைய சிறப்பான பொருட்களை அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தும் விவசாய நவீனமயமாக்க திட்டத்தின் கீழ் உள்ள கம்பெனிகள் இங்கே பங்கு பெற்றிருந்தன. இந்த பகுதியும் விவசாயிகளின் பல்வேறுபட்ட கவனத்தை ஈர்த்து காணப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தனியார் நிறுவனங்களின் பகுதி காணப்பட்டது. அங்கே இயந்திரவியல் பகுதிகள், புது புது இயந்திரங்கள், கச்சா நுடைக்கும் இயந்திரம் ஆகிய வித்தியாசமான இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அது விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மற்றும் தனியார்களது விதைகள் மற்றும் விதை பொருட்கள் உற்பத்தி விற்பனை நிலையம் ஆகியனவும் காணப்பட்டது. மற்றும் இந்த கண்காட்சியானது 4/10/2024 மாலையுடன் இனிதே நிறைவு பெற்றது. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் யாழ்ப்பாணம் வடமாநிலத்தில் இருக்க நண்பர்கள் இதை ஷேர் பண்ணி பார்க்க செய்யுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வளர்ச்சி உங்கள் கையில். நன்றி.